கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உபாகமம் 32:13. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். ஆம் பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் உயர்த்துவதற்கு அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அவர் ஒருவரே நம்மை நடத்துகிறார். அந்நிய தேவன் நம்ம ஒருவரோடும் இருந்தது இல்லை. ஏனென்றால் மற்றவர்கள் நம் வாழ்வில் செய்வதை விட நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே நமக்கு செய்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அவருடைய விருப்பத்திற்கும் அவருடைய திட்டத்துக்கும் நாம் நம்மை அர்ப்பணித்து காணப்படுவோம். ஒவ்வொரு நாளும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து வருகிற தேவனை நாம் துதிப்போம். நம்மை உயர்த்தமாய் இருக்கிற தேவனுடைய பலத்த கரத்துக்குள் ஒவ்வொரு நாளும் அடங்கி காணப்படுவோம். அந்த வேலை வரும்போது தேவன் கண்மலையின் மேல் நம்மை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். நம்முடைய கைகளின் பிரயாசங்களும் ஆசீர்வதிக்கப்படும். நமக்கு அவர் உயர்வான இடங்களில் இருந்து ஆசீர்வாதங்களையும் மேன்மைகளையும் கட்டளையிட்டு தருவார். தேவன் நமக்கு கொடுத்த இந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு அவருக்கு பிரியமாய் நாம் நடக்கும்போது தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அவருடைய நாமத்தை இந்த பூமியிலே உயர்த்துவார். எனவே ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட இணைந்து அவர் வழிநடத்துதலுக்காக நாம் காத்திருப்போம். அப்பொழுது ஏற்ற வேளையில் தேவன் நம்மை உயர்த்துவார். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.